அல்லேலூயா. நாங்கள் 1 யோவான் புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம். 2வது அதிகாரம். 1 யோவான் புஸ்தகத்திலே 2வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிப்போம். அருமையான வார்த்தை. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் என்னவாம் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவது இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து என்ன செய்கிறதாம்? உங்களுக்கு போதிக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னத்திலே நல்ல வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலே நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம். நம்முடைய சிந்தையிலே இருக்கிற காரியம் நாம் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுகிறது, ஆயத்தமாகிறது. அதை செய்யும்போது தேவன் என்ன செய்கிறார்? எங்களை கர்த்தர் சந்திக்கிறார், எங்களை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதே எங்களுக்கு ஒருமனப்பாடாக இருக்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு கட்டும்போது இல்லையா, அதற்காக முயற்சிக்கும் போது தேவன் என்ன செய்கிறார்? அதை செய்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் ஆசீர்வாதத்தின் உண்மையான வழியாக இருக்கிறது. அல்லேலூயா. உலர்ந்த எலும்புகளையே உண்மையாக ஆண்டவர் உயிரடைய செய்து அந்தந்த மனுஷனாக எழுப்பின கடவுள் என்று சொன்னால் அவருடைய சரீரமாகிய சபையை ஆண்டவர் எழுப்ப முடியும் என்று பார்த்தோம். சரியா? இப்போ அந்தந்த காலத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவர் பரிசுத்த ஆவியை தீர்க்கதரிசிகளுக்கு வேண்டிய நேரங்களிலே வேண்டிய தேவைகளுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவியின் மூலம் வல்லமையான கிரியைகளை அவர்கள் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். சரியா? அப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது புதிய ஏற்பாட்டு காலம், இயேசுவினுடைய காலம், இயேசு எங்களை அபிஷேகித்த காலமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே நமக்கு தெரியும், நான் முந்தையும் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சில வேறு தலையங்கங்களிலே தேவை ஏற்படும் போது எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அளிக்கப்படவில்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? என்ன செய்திருக்கிறார்? எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாரும் ஊழியக்காரர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன். எல்லாருக்கும் அந்த அபிஷேகம் இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே பழைய ஏற்பாட்டு காலத்தை விட இந்த காலத்திலே அந்த பரிசுத்த ஆவியானவர் வித்தியாசமான முறையிலே செயற்படுகிறார், ஒவ்வொரு விசுவாசிக்கு உள்ளாகவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து நாம் அவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற போது நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்ன செய்கின்றோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்ப இன்றைய நாள் வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த அபிஷேகம் என்ன நடக்குதாம்? அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே ஏன் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன செய்வதில்லை? விட்டு போவதில்லை, வெளியிலே போவதில்லை. சரியா? ஏன் விட்டு போவதில்லை, வெளியிலே போவது இல்லை? ஏனென்றால் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கிறார். ஆமேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நிரந்தரமாய் குடிகொண்டிருக்கிறார். ஆகவே என்ன நடக்கிறது? அந்த ஆவியானவர் நிரந்தரமாக குடிகொண்டிருக்கிற ஆவியானவர் அவர் என்ன செய்கிறார்? அந்த அபிஷேகத்தோடே நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே என்ன செய்யப்படுவது இல்லை? அந்த அபிஷேகம் ஒரு நாளும் எடுக்கப்படுவது இல்லை. அது என்ன செய்கிறதாம்? நிலைத்திருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது. பேருந்து என்ன சொல்ற? ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? உங்களுக்கு போதிக்கிறது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, வழிகளை காண்பிக்கிறது, தவறுகளை அது தவறென்று சொல்லி கொடுக்கிறது. ஒருதனுக்கு நற்செய்தி சொல்ல போகும்போது, ஒருதனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்ல போகும்போது, நீங்கள் சாட்சிகளை சொல்லும் போது இல்லையா, நீங்க வீட்டில் இருக்கிறவரோடு பேசும்போது என்ன செய்கிறது? அது எப்படி சொல்ல வேண்டும் என்று உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. ஆமேன். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாக்க கடவுளின் ஒரு ஏற்பாடு எதுவாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. நாம் ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர்
பிதாவினுடைய ஒரு பெரிய ஏற்பாடு, ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம்மை பாதுகாப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை பாதுகாப்பதற்கு பிதாவானவர் கொடுத்த ஒரு ஏற்பாடாக இருக்கிறது. நாம் ஜெபிக்க தெரியாத வேளைகளிலே சரியான முறையிலே ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆமென். நாம் ஜெபிக்காத வேளைகளிலும் எங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் பலவீனமாக இருக்கிற வேளைகளிலும் எங்களை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். நாம் பிரச்சனைகளிலே, துக்கத்திலே, சோர்வுகளிலே இருக்கும்போது எங்களை பலப்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். இது ஒரு மதங்களைப் போல நாம் எல்லாவற்றுக்கும் அங்கே தேடி தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை என்று பார்க்கிறோம். நாம் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது, போகிற இடத்திலே அந்தந்த சம்பந்தப்பட்ட காரியத்துக்காக ஜெபிக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நமக்கு போதித்து கொண்டே இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. 1 யோவான் 2:20-21 நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். யாராலே அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம்? பரிசுத்தராலே அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். அந்த அபிஷேகத்தினாலே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனாலும், சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். அப்ப அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறது, அது ஆவியானவராயிருக்கிறது. அந்த அபிஷேகம் பொய்யல்ல, அது உண்மையான ஒரு அபிஷேகமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவரே நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறார். உண்மை எது? தேவனுடைய சத்தியம். அதே 1 யோவான் 2:20-21 நாங்கள் வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? உண்மையை, சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அடுத்தது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கின்றாராம்? நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நிலைத்திருப்பதற்கு ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. ஆமென். ஒரு உத்தரவாதம் நமக்கு இருக்கிறது. அதான், நாங்கள் பாவங்கள் செய்தால் விழுந்து போனாலும் ஒரு நாள் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒரு வழியில் நமக்குள்ளே கிரியைகளை செய்து அவைகளில் இருந்து எடுத்து வெளியில கொண்டு வந்து திரும்பவும் போதித்து திரும்பவும் எங்களை என்ன செய்கிறார்? பாவிக்கிறவராய் இருக்கிறவராய் பார்க்கிறோம். அல்லது துக்கத்தில், கவலையில, சோர்வில் வீழ்ந்திருக்கும் போதும் எங்களை தூக்கி எடுத்து அந்த பரிசுத்த ஆவியானவர் உற்சாகப்படுத்தி நிரப்பி பரிசுத்த ஆவியினாலே திரும்பவும் நிலை நிற்க வைத்து என்ன செய்கிறார்? எங்களுக்கு போதிக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்களை கொண்டும் அவர் போதிக்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். எத்தனையோ துக்கத்திலும் கவலையிலும் எத்தனையோ போராட்டங்களின் ஊடாகவும் நாங்கள் இன்றைக்கு வந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதான் அதனுடைய இரகசியம். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். பாருங்க, நாம் ரோமர் 8:16-17 நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோட கூட என்ன செய்கிறார்? சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் அதனுடைய அர்த்தம் என்ன? சுதந்திரருமாமே. அப்ப தேவனுடைய சுதந்திரர், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அப்ப பரிசுத்த ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து நாமும் பாடுகளின் ஊடாக என்ன செய்வதற்கு? தேவனுடைய ராஜ்யத்தை ஜெயம் கொள்வதற்கு. இதனூடாக, பாடுகளின் ஊடாக. ரோமர் 8:17 நாங்கள் வாசிக்கிறோம். பாருங்க, அவர் நம்மை முத்திரையிட்டிருக்கிறார். இருதயங்களில் ஆவியின் ஒரு தீவிரமான ஒரு உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 1:22 வாசிப்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அவருக்குள்
இருக்கிறதை உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. இல்லையா? நம்மை அபிஷேகம் பண்ணினது ஆண்டவராயிருக்கிறார். அவன் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. சரியா? இப்ப உங்களோட கூட எங்களையும், அதாவது கொரிந்து சபையோட சபை மக்களையும் இந்த நிருபத்தை எழுதுகிற ஊழியக்காரனையும் சரியோ கிறிஸ்துவுக்குள்ளே ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது யாரு? தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம், அவருடையவர்கள் என்று ஆண்டவர் எங்களுக்கு ஒரு முத்திரை அடித்திருக்கிறதை பார்க்கிறோம், ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, அவரை நீங்கள் நம்பினபடியால் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வார்த்தையை கேட்டீர்கள், அவரையும் நீங்கள் விசுவாசித்தோம் நாம் எல்லாரும். ஆகவே விசுவாசித்தபடியால் அவர் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கின்றபடியால் அந்த வாக்குத்தத்தத்தை எங்கள் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றினார். அதுதான் என்ன? நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஒரு அபிஷேகத்தை தருவேன், அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே என்ன செய்யும்? நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆகவே எபேசியர் 1:13-14 என்ன சொல்லுகிறாரு? எப்போ பெற்றோம் என்று சொல்லுகிறாரு? நீங்களும். எபேசியர் 1:13-14 வசனங்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். எப்போ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் முத்திரை போடப்பட்டோம்? ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை அதை நாம் கேட்டு விசுவாசித்த போது அந்த காரியம் எங்களுக்குள்ளே நடந்தது. அடுத்த வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் யாரு? நாம் எல்லாரும் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். ஆமென். ஆண்டவர்களை மீட்பதற்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டிய எல்லா விதத்திலும் எங்களை அபிஷேகித்து செயற்படுத்துகிறார். இதனால் எங்களுக்கு என்ன உண்டாகிறது? மகிமை உண்டாகிறது. எங்களுக்கு மகிமை உண்டாகும் போது எங்களை உண்டாக்கின தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. எங்களை உண்டாக்கின தேவனுக்கு மகிமை உண்டாகும் போது நாங்கள் என்னத்தை காண்கிறோம்? நாம் இறுதியிலே எல்லா காரியத்திலும் இருந்து ஆண்டவரால் மீட்கப்படுகிறோம். ஆமென். அப்ப பரிசுத்த ஆவியை, இப்ப பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக அந்த ஆவியானவரை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் கொடுத்த முக்கியமான காரியம் என்ன? அந்த பரிசுத்த ஆவியின் உண்டாக்கக்கூடிய சகல செயல்களையும் வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு பாவிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்காகவே நான் எப்பவும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தையும் சபையையும் கட்டுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வரங்களை நாம் பாவிக்க வேண்டும். ஆமென். முதலாவது அந்த ஆவியானவருக்குள்ளே என்னென்ன காரியம் நமக்கு அந்த ஆவியானவரால் முடியுமோ அந்த சகல காரியத்தையும் நாம் அந்த ஆவியானவரை கொண்டு பாவித்து எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒருமனப்பட்டு நிற்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கின்றார்? தேவனுடைய மகிமைக்கென்று நாம் ஒவ்வொருத்தரும் செயற்படுவதற்காக ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை? எங்கள் வல்லமைகளை காண்பிப்பதற்கு, எங்கள் கெட்டித்தனங்களை காண்பிப்பதற்கு, இல்லையா? ஜனங்களை ஏமாற்றி நாம் குறுக்கு வழியிலே கொண்டு போவதற்கு, ஜனங்களை வைத்து பிழைப்பதற்கு, ஜனங்களை வைத்து பிரபல்யமாவதற்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதே எதற்காக? அவருடைய ராஜ்யத்தை கட்டி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்ப அந்த நோக்கத்தோட தான் நாம் எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பாவிக்க வேண்டும். அந்த அபிஷேகம் எங்களிலே என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பாவிக்கிறோம். அப்ப அந்த கொடுத்த அந்த அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், இன்றைய நாளின் கேள்வி, அந்த தேவனுடைய மகிமைக்காக அவர் விரும்பியதை செய்கிறதற்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் செயற்படுத்துகிறோமா? அது செயற்படுகிறதா? அந்த அபிஷேகம் செயற்படுகிறதா?
அந்த அபிஷேகத்தை செயற்படுத்துகிறோமா? என்ன பதில் வைத்திருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது பெற்றிருக்கிறோம், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆமென். அப்ப அந்த அபிஷேகம் எங்கே? அந்த ஆவியின் செயற்பாடு எங்கே? அதை நாம் கண்ணால காணக்கூடியதாக இருக்கிறதா? இதை அறிந்த நாம் செயற்படுகிற நாம் அதை பாவிக்கின்றோமா? நான் பாவிக்கிற சபையிலே அது இருக்கிறதா? அதை காணக்கூடியதாக இருக்கிறதா? அந்த பரிசுத்தாவியின் செயற்பாடு என் குடும்பத்திலே இருக்கிறதா? நான் பெற்றுக்கொண்ட என் அபிஷேகம் இல்லையா என் பிள்ளைகள் மேல் வழிந்து ஓடுகிறதா? அல்ல சகோதரர்கள் மேல் வழிந்து ஓடுகிறதா? அப்ப அந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? இல்லையா? இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நிலைத்திருக்கிறது, முத்திரை போடப்பட்டிருக்கிறது, பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, காக்கப்பட்டிருக்கிறது, எங்களை விட்டு போவது இல்லை. எவ்வளவு அருமையான வசனங்கள், வார்த்தைகள்! இது கடவுள் கொடுத்த மாபெரும் கொடை, பரிசுத்தாவியானவர் தேவன் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? ஏன் கொடுத்தார்? சும்மா வைத்துக் கொண்டிருக்கவா கொடுத்தார்? எங்கட மகிமைக்காக கொடுக்கவில்லை, தன் தேவனுடைய மகிமைக்காக கொடுத்தார். கொடுக்கப்பட்டிருக்கிறது, தரப்பட்டிருக்கிறது. ஆனால் அது ரிசல்ட்டாத்தை காணவில்லை. எந்த ரிசல்ட்டும் அதில் இல்லை என்று சொன்னால் அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம் எங்கே? அந்த பரிசுத்தாவியின் வல்லமையான காரியங்கள் எங்கே? யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாம்? விசுவாசிகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊழியக்காரனுக்கு மாத்திரமா? எல்லாருக்கும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த பரிசுத்தாவியானவருடைய செயல்கள் எங்கே? ஏன் எல்லாம் இப்படி இருக்கிறது? அவரால் முடியாதா? உலர்ந்த எறும்புகளுக்கு உயிர் கொடுத்தவருக்கு முடியாதா? முடியும். அது எப்போ முடிந்தது? ஊழியக்காரனுக்கு சொல்லும் போது, அது அவன் செய்யும் போது அது முடிந்தது என்று பார்க்கிறோம். அப்ப நாமும் பெற்றுக்கொண்டோம். எல்லாரும் அதை கடவுளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? போதிக்கும் போது, செய்யும் போது அங்கே என்ன செய்கிறது? உயிர்கள் உண்டாகிறது. செத்து போனதுகள் புத்துயிர் பெறுகிறது, விழுந்து போனதுகள் எழும்புகிறது, உயிரற்றதுகளுக்கு உயிர் உண்டாகிறது. அப்ப ஆவியை பெற்ற நாம், நானும் என் குடும்பம், என் பாடு, என் வேலை, என் கிரியைகள், என்னுடைய வாழ்வே போதும் என்று இருப்பேனாக இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவரால் செய்யப்படுகிற சகல காரியங்களும் செய்யப்படுமா? ஒரு விவசாயி அவன் நாட்டாமல் விதைக்காமல் அறுக்க முடியாது இல்லையா? அறுக்க முடியுமா? இல்லை. அவன் நாட்டுவதற்கு முன்பால், அறுப்பதற்கு முன்பால் அவனுடைய நிலத்தை பண்படுத்துகின்றான், அதன் பின்பாடு விதைக்கிறான், நாட்டுகிறான், அவன் நீர் பாய்ச்சுகிறான். தேவன் என்ன செய்கிறார்? விளைச்சலை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்ப தேவன் விளைச்சலை கொடுப்பதற்கு முன்பாக நம்முடைய வேலைகளை நாம் செய்யாதிருந்தால் தேவன் விளைச்சலை கொடுக்கிற தேவன் அல்ல. ஆமென். நாம் எத்தனை பேர் நற்செய்தி சொல்லுகிறோம்? நாம் எத்தனை பேர் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்? நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்காக நேரத்தை கொடுக்கிறோம்? நாம் எத்தனை பேர் சபையிலே காரியங்களை செய்கிறோம்? நாம் எத்தனை பேர் வேலை இடங்களிலே நற்செய்தி அறிவிக்கின்றோம்? எத்தனை பேருடைய தெரிந்த உற்றார் உறவினர்களுக்காக பெயர் போட்டு நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம்? எத்தனை பேருக்கு நாம் டெலிஃபோன் பண்ணி அவர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும்போது ஆறுதலை சொல்லுகிறோம்? எத்தனை பேர் சந்திக்கிற இடத்திலே நாம் எப்படியாவது அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம், விசுவாசிக்கிறோம்? எத்தனை பேர் கண்ட இடத்திலே ஒரு ஆறுதலையும் நற்செய்தியையும் நாம் சொல்லுகின்றோம்? பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படி செய்வார்கள். ஒரு விசுவாசி சொல்லிச்சு, தான் பஸ்ஸில் வரைக்கும் ட்ரக்ஸ் கொண்டு வாருது, ஒரு படி எனக்கு கொடுத்தேன், அந்த படி எனக்கு பாஸ்டரை தெரியுமா? பஸ்ஸில் பயணம் செய்யும் போது நாம் எத்தனை பேர் போகிற வேளையிலாவது நான் அதை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறோம்? சபையை மறந்து, கடவுள் அழைத்த அழைப்பை மறந்து நாம் அப்படியே ஆராதனைக்கு வந்துட்டு போவதால் தேவன் உங்களுடைய காரியத்தை எப்படி விளைய செய்ய முடியும்? நீங்க நாட்டாததை தேவன் எப்படி அங்கே விளைய செய்ய முடியும்? நீங்க விதைக்காததை
நாம் அறுப்பதற்கு தேவன் எப்படி விளைச்சலை கொடுக்க முடியும்? விளங்குறதா? யோசிச்சு பாருங்க. எல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவி இப்படி ஒரு வல்லமையான ஒரு அருமையான முறையிலே கொடுக்கப்படவில்லை. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்திலே எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கே ஏன் கொடுக்கவில்லை? ஆண்டவருக்கண்டு முதலிடம் நாம் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறோமா? இந்த திருச்சபையில் உள்ள ஒரு பெரிய காரியம் என்ன தெரியும்? பெரிய ஒரு சோகமான காரியம் என்ன தெரியுமா? மிஞ்சிய நேரம்தான் ஆண்டவருக்கு, மிஞ்சிய நேரம்தான் ஊழியத்துக்கு. ஃப்ரீயா இருந்தா தான் சபைக்கு முதலிடம். சபைக்கு இல்லை இந்த இடத்துல. நான் சொல்லுகிறேன், ஒரு சிலரை தவிர 95% இந்த சபை மக்கள், சபையில் இருக்கிறவர்கள் இந்த இடத்திலே மிகுதியான எஞ்சிய நேரத்தை தான் நாம் கொடுக்கிறோம் ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு பழைய ஏற்பாட்டில் எதை கொடுத்தார்கள்? எல்லாவற்றிலும் முதலை கொடுத்தால். பெத்த பிள்ளையிலிருந்து விதைக்கிற விதையின் பலனிலிருந்து இறுதியாகத்தான் கொடுத்தார்கள். ஆமென். மிகவும் சோகமான, துக்கமான, கவலைக்குரிய இடம். நாம் ஏன் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறோம்? ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் கட்டாததினாலே. நாம் ஏன் ஆசீர்வாதத்தை பெறாம இருக்கின்றோம்? ஏனென்றால் தேவனுடைய பரிசுத்த ஆவி தந்த வரங்களை பாவிக்காதனாலே, எங்களுடைய அபிஷேகம் அப்படியே மூடி வைக்கப்பட்டிருக்கிறதுனாலே இப்படி இருக்கிறது இல்லையா? சபைக்கு, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலுரிமை கொடுக்கிறவர்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்வார்கள் என்ற கேள்விக்கு என்ன பதிலை நாம் வைத்திருக்கின்றோம்? ஆமென். என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? அருமையானவர்களே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் மீண்டும் எத்தனையோ தடவை இந்த 15 வருடம் 16 வருடங்களா உங்களோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் இதுதானா என்று நீங்க சிந்திக்க வேண்டும். ஆமென். தொடர்ந்து இப்படியே போக போகிறோமா, அல்ல எழுப்புதலுக்காக ஏதாவது ஒன்றை நாம் செய்ய போகிறோமா என்று சிந்திக்காத பட்சத்திலே என்ன செய்யும்? ஒரு செடியை நாட்டுகிறோம் அல்லது விதைக்கிறோம், அது வளருகிறது, சரியா? பூக்கிறது, காய்க்கிறது, பழம் கொடுக்கிறது, கனி கொடுக்கிறது. அதான ஒரு லாபம் உண்டாகிறது. கனியை பெறுவதற்காகத்தான் நாட்டுகிறோம். அது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன செய்யும்? கொஞ்ச நாளையாலே அது செத்து போயிடும். கனி கொடுக்கவில்லை என்றால் கொஞ்ச நாளையால செத்து போயிடும். ஆமென். என்னுடைய கேள்வி, நாம் செத்து போகிறோமா அல்லது பூக்கிறோமா, காய்க்கிறோமா? கேட்க வேண்டிய கேள்வியா இல்லையா? நாம் செத்து கொண்டு இருக்கிறோமா அல்லது செழித்து கொண்டு இருக்கிறோமா? செழித்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியை பாவிக்கிறோம். செத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் என்ன செய்கின்றோம்? செத்து கொண்டு இருக்கிறோம் என்று அப்படியே ஒன்றுமில்லாமல் இருக்க அப்படியே செத்துக்கொண்டே இருப்போம். ஆமென். வேத வார்த்தை பொய் சொல்லுமா? வேத வசனம் பொய் சொல்லுமா? இல்லை. நீ விசுவாசி, ஞானஸ்தானம் பெற்றாய், அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கிறது. உண்மை, எந்த பொய்யும் இல்லை. ஆமென். எந்த பொய்யும் இல்லை என்று பார்க்கிறோம். ஆனால் நான் அபிஷேகத்தை வைத்துக்கொண்டு செத்துக்கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அது இவ்வளவு பாரதூரமான காரியம். அபிஷேகம் இல்லாமல், பரிசுத்த ஆவி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் நாம் செத்து போயிருப்போம். ஆனால் அபிஷேகம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், ஆனால் செத்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகவும் பாரதூரமான ஒரு காரியம். என்ன செய்கிறோம்? இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் கானான் தேசத்தை நோக்கி வனாந்திரத்திலே இடையிலே விழுந்தது போல நாமும் ஒவ்வொருவராய் விழுந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்கிறோம்? ஒவ்வொருவராய் விழுந்து கொண்டிருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கிறவன் என்று சொல்லியும் செத்தவனாயிருக்கிறாய் என்று 7 சபைகளுக்கு ஆண்டவர் எச்சரித்தார் இல்லையா? 7 சபைகளுக்கு எச்சரித்தார். நம்முடைய நிலைமையும் அதுதான். நம்முடைய நிலைமையும் அதுதான் இல்லையா?
இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். நாளைக்கு திங்கட்கிழமை, திங்கள்ல இருந்து வெள்ளி வரை பிள்ளைகளுக்கு என்ன பள்ளிக்கூடம், எத்தனை மணிக்கு பிள்ளைகளை வேற கோசுக்கு கொண்டு போகணும், வேற காரியங்களுக்கு கொண்டு போக வேண்டும், எனக்கு எத்தனை மணிக்கு வேலை, மனைவிக்கு எத்தனை மணிக்கு வேலை, அதுக்காக என்னென்ன காரியங்களை நாம் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துகிறோம், செய்கிறோம். பணக்காரியமா எல்லாத்தையும் ஆயத்தப்படுகிறோம், செய்கிறோம். சரியா? இதே மாதிரி சபைக்கு என்ன திட்டத்தை நாம் போடுகிறோம்? எத்தனை பேர் நாம் இந்த கிழமை எத்தனை மணிக்கு நான் எழும்பி ஜெபிக்க வேண்டும், எழுப்புதலுக்காக எத்தனை பேர் செய்கிறோம்? எத்தனை பேர் ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்க தொடங்கி இருக்கிறோம்? நான் நேரடியா சொல்றேன், நீங்க மனம் திரும்பாட்டி நீங்க இந்த சபையில ஏன் இருக்கிறீங்கன்னு சொன்னா செத்து போகத்தான் இருக்கிறோம், உயிர் பெற இருக்கவில்லை. ஆனா செத்துக்கொண்டே இருப்பது பரிசுத்த ஆவியின் சித்தம் அல்ல. ஆமென். செத்துக்கொண்டிருப்பது பரிசுத்த ஆவியின் சித்தம் அல்ல. அதற்காக ஆண்டவர் அழைக்கவில்லை. சொந்த மக்களே விழுத்தினார்கள் பார்க்கிறோம். இது ஒரு சரீரம், இது ஒரு சரீரமாக இருக்கிறது சபை. காலேலாதா உடனே டாக்டர்கிட்ட போகணும், பிசியோதெரபிட்ட போகணும், மருந்து போடணும், உயிர்ப்பிக்கணும். இல்லையே ஒரு கால் நோவுதென்று மற்ற காலை கூட பாவித்தா மற்ற காலம் நோ பிடிக்கிறது. கடைசியில இதுக்கு நாம் சுகத்துக்கு ஒரு சிகிச்சை கொடுக்காத பட்சத்தில் 2 காலம் போயிடும். 2 கால் போனா எப்படி இருக்கும்? சப்பானியத்தான் இருக்க வேண்டும், அப்படியே குந்திடுவோம். இன்னைக்கு நாம் அநேகர் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு காலுக்கு நாம் வைத்தியம் பார்க்காதத்துல முழு திருச்சபையும் அப்படியே குந்தி போயிடும். இதற்குத்தான் பெயர் சொல்லுகிறாரு, பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்துகிறோம். எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்கிறாரு. வாசிங்க, எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப ஆண்டவர் ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் அபிஷேகத்தோடு இருக்கிறார். அது போதிக்கிறது. ஆரம்பத்திலே அந்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று எல்லாத்தையும் பார்த்தோம் இல்லையா? ஆனால் அவைகளை செய்யவில்லை என்றால் ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். சரியா? ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோம். பிரச்சனை என்னன்னா, நாம் ஒரு அவயவமாக இருக்கிறோம். சபையில என்னவாக இருக்கிறோம்? ஒரு அவயவம். ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறாரு? எல்லாரையும் அபிஷேகித்திருக்கிறார். எல்லாருக்குள்ளும் அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவர். ஒரு சரீரமாகிய சபையிலே நாம் அனைவரும் அவயவங்களாக இருப்பதால் நாம் ஒவ்வொருவரையும் அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு காரியத்துக்கென்று அபிஷேகிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தை செய்யும் போது அங்கே எழுப்புதல் உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா. மாற்றம் உண்டாகும். இப்போ கவனமா கேளுங்கள். பரிசுத்த ஆவியினால் பெற்ற அபிஷேகம் என்ன செய்கிற? எப்போ எங்களுக்கு 2 காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று, அந்த அபிஷேகம் தேவையான நேரத்திலே ஆவியானவர் எங்களை நிரப்புகிறார், அல்லது தேவையான நேரத்திலே அந்த அபிஷேகத்தால் ஆண்டவர் எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஊற்றுகிறார். அபிஷேகம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் அதுதான், ஊற்றுகிறது, நிரப்புகிறது. ஆமென். எப்போ? தேவையான நேரத்திலே. நாம் தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்தும் போது. பயன்படுத்தவில்லை என்றால் ஊற்றவும் மாட்டார், நிரப்பவும் மாட்டார். பயன்படுத்தும் போதுதான் ஊற்றப்படுகிறது, நிரப்பப்படுகிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஊற்றுவதற்கும் நிரப்பப்படுவதற்கும் நாம் செயற்படாமல் இருந்தால் அது ஆவியானவரால செய்யப்படுவது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் செய்யும் ஒரு செயலை அல்லது பரிசுத்த ஆவியானவரை தான் அந்த அபிஷேகம் குறிக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரைத்தான் அந்த அபிஷேகம் குறிக்கிறது. ஏனென்ற அபிஷேகம் பரிசுத்த ஆவியானவர்களால் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அபிஷேகம் இருக்குன்னு சொன்னால் ஆவியானவர் இல்லாமல் எங்களுக்குள்ளே அபிஷேகம் இருக்குன்னு யாரும் நினைக்க கூடாது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறபடியால் தான் அந்த அபிஷேகம்
அவருடையபடியால் அது செயற்படுகிறது. அப்போ உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் நீங்கள் அதை ஆண்டவருக்கென்று பயன்படுத்தும் போது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுக்கு என்ன செய்கிறார்? அதை செய்ய உங்களை நிரப்புகிறார். அதை செய்ய நீங்கள் அந்த ஆவியாலே ஊற்றப்படுகிறீர்கள். ஆமென். அப்ப செயற்பாடு இல்லை, நீங்க அதை செய்யவில்லை என்றால் பரிசுத்த ஆவியின் ஊற்றுதல் அங்கு என்னவா இருக்கிறது? இல்லாமல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சரீரமாகிய சபையின் அவயவங்கள் இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவரை தந்துள்ளார் என்பதுதான் உண்மையான சத்தியம். பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒரு விசுவாசியும் இல்லை. அப்படி என்றால் நான் உனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியை நீ என்ன செய்கிறாய் என்பது கர்த்தருடைய கேள்வி. இப்ப எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார், போ என்று சொல்லுகிறார். போகிறான். அவன் போகாம விட்டிருந்தால் ஒன்றையும் கண்டிருக்க மாட்டான். சொல்லென்று சொல்லுகிறார். என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். அவன் சொல்லாமல் விட்டால் அங்கு செயற்பாடு நடந்திருக்காது. ஆமென். அப்ப ஆவியானவர் போதிக்கிறார், பலம் கொடுக்கிறார், தைரியப்படுத்துகிறார், ஜெபிக்கிறார் என்றால் நாம் ஒன்றும் செய்யாமல் இருந்தா ஒன்றும் நடைபெறுவது இல்லை என்று பார்க்கிறோம். சரியோ? பாருங்க, இயேசு கிறிஸ்து அபிஷேகிக்கும் போது நமக்கு பரிசுத்த ஆவியானவரே அபிஷேகமாகத்தான் தருகிறார். எப்பொழுதும் இருக்கிறவராகத்தான் தருகிறார். எப்பவும் நிலைத்திருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியைத்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். சும்மா கொடுக்கவில்லை ஆண்டவர். அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பற்றி கூறும்போது என்ன சொல்கிறார்? இன்றைக்கு இருக்கிறது, இந்த கிழமை இருக்கிறது, ஒரு மாசம் உங்களோட இருப்பார், ஒரு வருஷம் இருக்கார், அல்லது நீங்க செய்தாத்தான் இருப்பார், அப்படி சொல்லவில்லை. ஆமென். அவர் எப்படி சொன்னார்? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். என்ன சொன்னாரு? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பாத்தீங்களா? யோவான் 14:16 பாருங்க, வேறொரு தேற்றரவாளன் ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். ஆமென். அப்ப என்றென்றைக்கும் உங்களோட இருக்கிறது என்று ஏன் ஸ்பெசிபிக்கா அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? எப்போ, எந்த காலத்தில் என்றென்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பதில்லை? பழைய ஏற்பாட்டு காலத்திலே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே என்றென்றைக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்தை போல நிரந்தரமாய் கொடுக்கப்பட்டது அல்ல. ஆகவேதான் ஆண்டவர் என்ன சொல்றார்? என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆகவே குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பணியை செய்வதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசுவாசிகளுக்கு அருளப்படுகிற ஒரு ஆசீர்வாதமாக அல்ல, அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் ஒரு அபிஷேகமாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் யோசித்தால், பக்தர்கள் அல்லது விசுவாசிகள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வருவார். ஆனால் அந்த காரியத்தை அவர்கள் செய்த பிற்பாடு என்ன நடக்கும்? அவர்களை விட்டு அந்த ஆவியானவர் அப்படியே வெளியே போய்விடுவார். நியாயாதிபதி புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம். சரியோ? 6:34, 11:29 இதில் எல்லாம் இருக்கிறது. 14:6 நியாயாதிபதிகள் 14:6. ஆனால் இப்ப யுத்தத்தில் சில வேளை வெற்றி அடைந்த பின்பு பரிசுத்த ஆவியானவர் யுத்தத்துக்கு உதவி செய்த பாடு, யுத்த வேளையிலே அவர்கள் யுத்தத்திலிருந்து வென்ற பிற்பாடு பரிசுத்த ஆவியானவர் போய்விடுவார். ஆமென். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது நாங்கள் பார்க்கிறோம். சரியோ? 2 நாளாகமம் 15வது அதிகாரம், 2 நாளாகமம் 15 அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். தீர்க்க தரிசிகளுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் நேரத்தில் மாத்திரம் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்குறதை பார்க்கிறோம். சரியோ?
அல்லது ஒரு ஊழியத்தை செவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். சவுலை பார்க்கிறோம், அவன் அரசனாக இருக்கும் மட்டும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கீழ்ப்படியவில்லை. அரச தொழில் எடுத்த பிற்பாடு அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? அவனை விட்டு பரிசுத்த ஆவியானவர் போனார் என்று நாங்கள் பார்க்கிறோம், வெளியேறினார் என்று பார்க்கிறோம். சரியா? இப்ப நீண்ட காலம் தீர்க்கதரிசிகளை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? ஊழிய காலம் முழுவதும் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தார்கள் சில தீர்க்கதரிசிகள். சரியா? ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தில் வித்தியாசம். ஒருவன் மீது ஊழியத்தின் போது அல்லது ஊழிய காலத்தின் போது வந்து போகிற பரிசுத்த ஆவியானவர் அல்ல. அதான் நாங்கள் படிப்போம், ஒரு பாட்டு இருக்கோம், ஆசாரியர்களாக லேவியர்களாக ஆசாரியர் கூட்டமாய் சொந்த ஜனங்களாக நாம் என்ன தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம். ஆசாரிய ஊழியம் இல்லையா? அப்ப நாம் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க, புதிய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு நிரந்தரமாக இருந்தது போல பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை என்று விளங்கிக் கொள்ளுகிற நாம் எப்பொழுதும் எங்களோடு வாழ்கிற ஒரு பரிசுத்த ஆவியை நாம் ஆண்டவரால் நாம் பெற்றிருக்கின்றோம். நாம் எப்பவும் தனிமையில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரியோ? அதுக்கு தான் இயேசு சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 7:38 சொல்லுகிறாரு, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று பார்க்கிறோம். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். ஆவியானவர் என்ன செய்கிறார்? எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். சரியோ? நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். யோவான் 4:14. நான் கொடுக்கிற தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். சரியா? இதை பார்க்கும்போது எத்தனை பேர் இப்படி ஒரு பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று நாம் எத்தனை பேர் அதை நல்ல ஒரு ஆழமான சிந்தையோடு உணர்கிறோமோ நாம் தெரியாது. சரியா? இப்ப வேதாம சத்தியத்தின்படி ரட்சிப்பின் போது நமக்கு வரும் ஆவியானவர் தொடர்ச்சியாக எங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஜீவ நீரூற்றா பாய்ந்து கொண்டே போகும். ஆனால் எப்படி காண்கிறது? செய்கிற காரியங்களை மட்டும் தான் காண முடியும். நீங்கள் செய்யாத காரியத்தில் காண முடியாது. ஆமென். அதை காண வேண்டுமாயின் நாம் என்ன செய்ய வேண்டும்? செயற்பட வேண்டும். நீங்கள் செயற்படவில்லை என்றால் அது ஜீவ நீரூற்றாக இல்லை, தேங்கி நின்று மணக்கிற குளத்து தண்ணி மாதிரி தான் அது இருக்கும். இலங்கையில் நான் யாழ்ப்பாணத்தில் குளத்து தண்ணி சின்ன குளமாக இருக்கும், அது மணக்கும். என்ன? தேங்கி நிற்கிற தண்ணி மாதிரி ஆன விசுவாசி ஜீவ தண்ணீரை கொடுத்தேன் என்று வசனம் சொல்லவில்லை. நாறுகிற குளத்து தண்ணி மாதிரியான பரிசுத்த ஆவியை தந்தேன் என்று சொல்லவில்லை. இல்லையா? ஓடுகிற தண்ணி என்ன செய்யும்? உயிர் கொடுக்கும், சுத்தமாக இருக்கும். ஆமென். பயிர்கள் வளரும். இல்லையா? பார்க்கிறோம். நான் எந்த தண்ணியா இருக்கிறேன்? எந்த தண்ணியா இருக்கிறேன்? ஒருவனும் கால் வைக்க முடியாத அழுக்கு தண்ணியா இருக்கின்றனா? எப்படிப்பட்ட தண்ணியாக நான் இருக்கிறேன்? அக்கினி மயமான நாவுகள் ரங்குகிறது பெந்தெக்கோஸ்தே நாளிலே. ஏன் ரங்கினது? ஆண்டவர் சொன்னபடி செய்து கூடி காத்திருந்தார்கள். அப்படியே இருந்தார்கள், அப்படியே செய்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் தான் சொன்னதை செய்தார். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லுறதை செய்யும் போது விசுவாசிகள் என்னத்தை காண முடியும்? அக்கினிமயமான நாவுகள். ஹல்லேலூயா. அப்ப அக்கினிமயமான நாவுகள் அங்கு இறங்கும் போது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். இப்ப அக்கினிமயமான நாவுகள் இறங்குவதற்கும் இல்லையா, பரிசுத்தாவியின் வல்லமையான செயல்களை காண்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். பாருங்க, அப்போஸ்தலர் 4:31
அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. இன்றைக்கு நாம் கூடியிருக்கிற இடம் ஏன் அசையவில்லை? ஜெபம் இல்லை. 4:31 வாசிங்க. ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர் சொன்ன வேலையை செய்தபடியால் கூடியிருந்தார்கள், ஒருமனப்பட்டார்கள், ஜெபித்தார்கள், பரிசுத்த ஆவி இறங்கினார். அப்ப அவர்கள் செய்தது என்ன? நிரப்பப்பட்டார்கள். வாசிக்கின்றோமா? நிரப்பப்பட்ட போது அவர்கள் செய்த முதல் வேலை என்ன? தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆமென். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்தினார். அப்ப நாம் சொல்ல போவதற்கு முன்பாய் கூடி ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், ஒருமனப்பட வேண்டும். அப்போ ஆவியானவர் தன் காரியத்தை செய்வார். ஆமென். செய்யவில்லை என்றால் என்ன நடக்காது? அசையாது. ஆமென். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் நாங்கள் வாசிக்கிறோம். ஸ்தேவான் என்பவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய் அவன் என்ன செய்கிறான்? ஒரு சத்தியத்தை சொல்லுகிறான். அடித்து கொல்லுகிறார்கள், கல்லால் எறிந்து. தேவன் தன்னை காண்பிக்கிறார். இறுதி ஜீவன் போகும் வரைக்கும் சத்தியத்தை சொல்வான். அடித்து அவன் அப்படியே தன் ஜீவனை விடுகிறான். இல்லையா? பார்க்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அவராலே பெற்ற அபிஷேகம் நம்மில் நிலைத்திருக்குமாக இருந்தால், அது வெளியிலே தெரிய வேண்டும், செயற்பட வேண்டுமா இருந்தால், நாம் ஒவ்வொருவரும் அதை காண வேண்டுமாக இருந்தால் செயற்பட வேண்டும். செயற்படாத ஒரு அபிஷேகம் என்னவா இருக்கும்? அது செத்ததாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைய நாளிலே இந்த வசனம் நம்மில் எப்பொழுது இருக்கிறார்? ஆவியானவரை பற்றி விசுவாசிகளுக்கு அந்த எனக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் எண்ணமே, எத்தனை பேருக்கு எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் அந்த எண்ணம் இருக்கிறது? உண்மையா? எத்தனை பேர் அதை மறந்தே நாங்கள் வாழ்கிறோம்? எத்தனை பேர் மறந்தே வாழ்கிறோம்? எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற எண்ணம் நமக்கு என்ன செய்யணும்? அடிக்கடி இருக்க வேண்டும். சரியா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டவர் சொன்ன விதமாக பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, ஜீவன் தண்ணீருள்ள நதிகளாக எப்பொழுது நமக்குள் ஓடிக்கொண்டிருப்பது என்ற அனுபவம், அதுக்கு பேர்தான் என்னவாக இருக்கிறது? அவரால் நிறைந்திருக்கும் அனுபவமாக இருக்கிறது. யோவான் 7:38 ஜீவ தண்ணீர் எங்களுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கும் என்றால் நான் ஆவிக்குள்ள என்றும் நிறைந்திருக்கிறேன். அப்படி இருக்கும். ஆமென். இப்போ நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். சபைக்கு வேண்டிய கூட்டங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறேன். நான் அதை செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும்? அதை செய்யாமல் விட்டால் என்ன நடக்கும்? நான் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் செயற்படுவாரா? செயற்பட மாட்டார். அதை செயற்படுத்துவது என்னுடைய வேலை. தேவன் எப்பவும் எல்லாவற்றையும், வல்லமைகளையும் ஆவியையும் கொடுத்த கடவுள் எப்பவும் இன்னொன்றை பார்க்கிறார். நாம அவர் சொல்லுவதை செய்ய ஒரு விருப்பம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஏன்? நாம் விருப்பம் இல்லாமல் செய்வதை கர்த்தர் ஒரு நாளும் சித்தம் கொண்ட தேவன் அல்ல. அப்ப நான் கேட்கிறபடி செய்கிறவர்களாக முதலாவது இருந்தால் தான் அதன் பிற்பாடு தன்னுடைய ஆவியினால் ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த நிறைந்திருக்கும் அனுபவத்தை எங்களுக்கு கொடுப்பார். ஜீவ தண்ணீர் ஊற்று ஓடிக்கொண்டே இருக்கும். அதான் அந்த அனுபவம். சரியா? அப்ப நித்திய ஜீவ காலமாக எங்களுக்குள்ள ஊறுகிற நீரூற்றாக இருக்கிற ஒரு காரியம். யோவான் 7:38, யோவான் 4:4 வாசிக்கிறோம். சரியா? ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைகள், திட்டங்கள், நம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்ற அபிஷேகம், பரிசுத்த ஆவியை பெற்ற அந்த தன்மை இல்லையா, எல்லாம் எங்கே போயிருக்கிறது என்ற கேள்விக்கு நான் என்ன பதிலை
நான் வைத்திருக்கிறேன் என்று நாம் ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஒவ்வொருத்தரும் கேட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்ன பதில் இன்றைக்கு ஆண்டவருக்கு நான் வைத்திருக்கின்றேன்? நான் விசுவாசித்த போது அவர் வாக்கு மாறாமல் எனக்கு கொடுத்த பரிசுத்தாவியினால், இன்றைக்கு செய்தியின் ஆரம்பத்திலே பரிசுத்தாவியானவர் எதை எதை எனக்கு கொடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் அந்த அபிஷேகத்துக்குள்ளே அடங்குகிறது. ஆவியானவர் எனக்குள்ளே குடிகொண்டிருக்கிறார், நிரந்தரமாயிருக்கிறார். ஆமென். அப்படி என்றால் ஏன் ஒன்றையும் காணவில்லை? ஏன் ஒன்றையும் காணவில்லை? நான் செயற்படாததிலே. ஆமென். இப்போ நான் இனி என்ன செய்ய போகிறேன்? இவ்வளவு காலம் போல செயற்படாமல் இருந்தால் என்ன நடக்கும்? நாம் செத்து கொண்டுதான் போவோம். நாம் செத்து கொண்டுதான் போவோம், காய்ந்து கொண்டுதான் போவோம். பரிசுத்தாவி எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? காய்ந்து போகிறதற்கும் செத்து போகிறதற்குமா? இல்லை, உயிர்ப்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். உயிர்ப்பிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறாய்? இவ்வளவு நாளும் தான் செய்யவில்லை, இனி என்ன செய்ய போகிறாய்? இதுதான் ஆவியானவருடைய கேள்வி. ஆமென். நாம் என்ன செய்ய போகிறோம்? அப்படியே செத்து கொண்டிருக்க போகிறோமா? ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டிருக்க போகிறோமா? அல்லது ஏதாவது செய்ய போகிறோமா? என்ன செய்ய போகிறாய்? நான் கொடுத்த பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி கொண்டே இருக்க போகிறாயா? என்ன செய்ய போகிறாய்? நீங்க தான் பதில் சொல்லணும் ஆண்டவர்.